வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம காத்து ரேவதி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ரொம்பவே அதிரடியாகவும் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி நம்மளை ஏமாற்றிட்டான், இது வரைக்கும் அவன் தான் வந்து எம்டியாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் நம்மளை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோட ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க. நம்ம சூரியகலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நாளைக்கே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கு ரேவதி ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா கிட்ட ரொம்பவே சந்தோஷமான விஷயத்தை சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ரேவதியை நான் உன்னை போகிற வழியில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோ ரேவதி கிட்ட சொல்லும் போது இந்த காரியத்தை கேட்டுட்டு ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம கார்த்தி ஏமாத்தினது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா டிரைவர், என் பொண்ணுக்கிட்ட நீ நெருங்க பார்க்குறியா? என்கிட்டயே இவ்வளோ தூரம் வந்து பித்தலாட்டெல்லாம் ஆடி என்னையே ஏமாத்திருக்கியா? உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை இதுக்கப்புறம் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ரேவதியை எப்படி மாற்றணுமா அப்படி நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதிரடியாக முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ சூரியகலா வராங்க. என்ன அத்தை இந்த நேரத்தில் வந்து கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னும் போது, ஒரு விஷயமாக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் சகலா அப்படின்றாங்க. நம்ம நினச்சபடி அந்த ஆஃபீஸில் எம்டி வந்து அந்த சுவாமிநாதன் கிடையாது, இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லும் போது, என்ன அத்தை சொல்கிறீங்க? நான் தான் போயிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேனே அப்படின்றாங்க. அவன் உன்னையும் நல்லா ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க? அவன் அவ்வளோ பெரிய கேடியா அத்தை, என்னையே ஏமாத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலா சொல்ல, ஆமாம், இவனை நான் சும்மா விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ரேவதி மனசை மாற்றிக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் ரேவதி கிட்ட நெருங்கிட்டு இருக்கான்னு தெரியுது. இதுக்கப்புறம் நம்ம ரேவதியா அவங்ககிட்ட நெருங்க விடக்கூடாது, அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னத்த அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இதை கேட்ட சூரியகலா, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அவள் ஒத்துப்பாளா ரேவதி? இதுக்கெல்லாம் ரேவதி ஒத்துக்கவே மாட்டா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்னும் போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இப்போ போயிட்டு உன் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமையா அத்தை இதை பண்ண போகிறான்? ஆமாம், கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் எல்லாருமே அவனுக்கு தானே சப்போர்ட், கண்டிப்பாக இதை பண்ண விட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் துணிச்சு நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் யாரால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி இதனோட பின்விளைவுகளை தெரியாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ப்ராப்பராக ஆகாமல் இந்த காரியத்தில் ஈடுபடுறாங்க. இதனால அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதே யோசிக்காமையே பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சூரியகலா எல்லாருமே சேர்ந்து உள்ளதான் போக போகிறாங்கன்னு கண்டிப்பாக முடிவாயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மருதுகிட்ட போய் சொல்லும் போது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்டினா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்றாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டு பொண்ணை நாளைக்கே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்றாங்க. இதை கேட்ட மருது, என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் ஆன்ட்டி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, நாளைக்கே உனக்கும் ரேவதிக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அப்போ இது வந்து திருட்டு கல்யாணமாக ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு மருது கேட்க, அதுக்கு நம்ம சூரியகலா சொல்கிறாங்க, அது எப்படி திருட்டு கல்யாணமாக ஆகும்? அதுதான் நம்ம லீகலாக தானே பண்ணுறோம், சட்டப்படி தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகலா அந்த இடத்துல சட்டத்தை பற்றிலாம் ரொம்பவே வந்து இதுவாக பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே சூரியகலா பேசிட்டு இருக்காங்க. இதனால என்னெல்லாம் ஆக போகுதுன்றது அவங்களுக்கு தெரியல. இந்த பக்கம் மறுநாள் ஆகுது. மறுநாள் ஆனதும் நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறதுனால நம்ம ராஜராஜன் நம்ம ரோகிணிலாம் வந்து ஹாலில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, என்ன நீ போகலையா அப்படின்ட்டு. தோ போக போகிறேன் அப்படின்றாங்க. என்ன ரேவதி வராங்க. உடனே ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரேவதி நீ ஆஃபீஸ்க்கு தானே போகிறேன்? நான் போகிற வழியில் அந்த பக்கம் தான் போகிறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் அந்த காரை நிறுத்தி, எனக்கு கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கணும் ரேவதி, அதனால் அதை கொஞ்சம் வாங்குறியா அப்படின்னும் போது, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையில் இருக்கிற ஃபோனை அவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த இடத்துல ரேவதியோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால் ரேவதிக்கு நம்ம கார்த்தி கால் பண்ண முடியாதுல்ல, அப்படியே பக்காவாக பிளான் போட்டு அந்த இடத்துல சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னை மன்னிச்சிரு ரேவதி, உனக்கு ஒரு நல்லது செய்ய போகிறேன், இந்த கார்த்தி பையன் இதனால் வந்து தடையாக இருக்கக்கூடாது, அதனால தான் இதை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே எப்படி போயிட்டுருக்கு நிலவரலாம் அப்படின்னும் போது, பக்காவாக போயிட்டுருக்கு மேடம் அப்படின்றாங்க. அவன் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தால் நீ வந்து நான் சொன்னதை நீ பண்ணிவிடு அப்படின்றாங்க. கண்டிப்பாக எம்டி வெளியில் போகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரியா பண்ணுற காரியம் நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சால் என்ன வாங்குவாங்க? அடி தாங்க வாங்குவாங்க. கண்டிப்பாக அடி வெளுத்து வாங்க போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது. என்னங்க இன்னும் ரேவதி வந்து ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை அப்படின்னும் போது, இல்லைப்பா காலையிலேயே அத்தை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை எங்கன்னா வெளியில் போயிட்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அப்புறம் மயில் சொல்கிறாங்க, எப்பா கொஞ்ச நேரம் பாருப்பா, இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்றாங்க. ஆனால் கார்த்திக்கு தான் நம்ம ரேவதிக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா அது மனசில் தெரியும்ல. அப்போ கார்த்தி வந்து எனக்கு ஏதோ பண்ணுது, மனசெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல் தாங்க இப்போவும் மயில்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இது தப்பாக படுது, ரேவதி வேற காணும்னு சொல்கிறோம். இதில் வேற இந்த சூரியகலாவும் அவங்க அண்ணாவும் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து போனாங்கப்பா. தனியாக போனாலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா போகும்போதே எனக்கு காலையிலே ஒரு சந்தேகப்பா அப்படின்றாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுவும் இல்லாமல் ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க உண்மையை தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து தீவிரமாக ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலெல்லாம் போய் பாருங்கள். என்னப்பா சொல்கிற, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களோ அப்படின்னாங்க. அதை கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாமுண்டீஸ்வரியத்தை என் மேலே இருக்கிற கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி வந்து தவறான முடிவில் கூட ஈடுபட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அதனால மருதுவம் போயிட்டு கோயிலாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. அதனால கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, சரி நானே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கார்த்தி கிளம்புறத பார்த்து நம்ம பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே படிக்கட்டில் வந்து கார்த்தியோட லிஃப்ட்டில் வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே கீழே இருக்க லிஃப்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. இதனால் கார்த்தி வெளியில் விட முடியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரேவதி, என்னம்மா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா, இன்னைக்கு உனக்கும் கார்த்திக்கும், அதான் ராஜசேதிபதியோட பேரனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இவ்வளோ அவசரமாக பண்ணுறீங்க, வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாமல் பண்ணுறீங்க? இல்லைம்மா, இப்போ அர்ஜென்ட்டாக எடுத்த முடிவு தான் இது. இப்போ அவர் ஏதோ பிஸ்னஸ்க்காக உன்னோட இதுவும் தேவைப்படுதான், அதனால் உன் பேர் சைனு எல்லாமே வேணும், அதுவும் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்காக தான்மா இது அவசரமாக பண்ணுறேன். அப்படி இருந்தாலும் அவங்க பாட்டி வரணும்ல, வீட்டில் இருக்கவங்க யாரையும் கூப்பிடலன்னு சொல்கிறீங்க, இப்போ சூரியகலாவை மட்டும் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே பதட்டமாகுது. என்ன இவ கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா, இவளை இதுக்கு மேலே பேச விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ரேவதிக்கு மனசெல்லாம் வந்து நம்ம கார்த்தி வாங்கி கொடுத்த செயின் எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி மேலே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்துருச்சுன்னே சொல்லலாம். அவங்களுக்கு அந்த கார்த்தி மேலே லவ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இப்போ கார்த்தியை பற்றி தான் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ரேவதி அந்த ஃபோனை எடுத்து பார்க்கல, ஃபோனை ஆஃபில் இருக்குதுன்றத ரேவதிக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. ஒருவேளை ரேவதி ஃபோனை ஆன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரேவதி எங்கே இருக்காங்கன்றத தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ரேவதி ஃபோனை ஆன் பண்ணாங்கன்னா கார்த்தி வந்து கால் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயில் வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கோயிலில் எங்கேயுமே இல்லைப்பா அப்படின்றாங்க. இந்த பக்கம் சீக்கிரமாக வந்து கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து சாமுண்டீஸ்வரி ரொம்பவே வந்து, ஆனால் சாமுண்டீஸ்வரி கண்டிப்பாக இது தப்பான டிசிஷன்ட்டு தெரியாமே இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி கடைசி ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா இது லிஃப்ட்டில் வந்து எதுவுமே மூவ் ஆக மாட்டேது, ஏதாவது ஸ்ட்ரக் ஆகிடுச்சான்னு பாரு அப்படின்றாங்க. அப்போ தான் ராஜா சொல்கிறாங்க, என்னப்பா லிஃப்ட் ஒயர்லாம் கட் ஆகிருக்கு அப்படின்னும் போது, அப்போ இங்கே இருக்கிறவங்க யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, அப்போ இதை கண்டுபிடிக்கணும், இது வந்து யார் மூலயமா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம பிரியா பண்ணதை அப்படியே சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பிரியாவை வெளுத்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா நான் உன்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட பிரியா ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன், இதெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரி மேடம் வந்து என்னை பண்ண சொன்னாங்க, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பிரியா வந்து கார்த்திகிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ரேவதிக்கும் அவங்க பார்த்து வச்சிருக்க அந்த மாப்பிள்ளைக்கும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதும் கல்யாணம் ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம கார்த்தி அந்த இடத்துல மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ போனதும் மயிலுமே வந்து கார்த்தியுமே வந்து சாமுண்டீஸ்வரியை வெளுத்தெடுக்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை பண்ணுறீங்க கேட்குறாங்க. ஆனால் நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா கத்தத்தை பார்த்து நம்ம ரேவதிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எதுக்காக இவர் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட கேட்க, மயில் வந்து நம்ம ரேவதி கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்கிறாங்க. உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா, உனக்கு அடிப்பட்டதுனால பழைய விஷயங்களை பற்றி டாக்டர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் சொல்லலை. ஆனால் உங்கள் அம்மா உன்னோட வாழ்க்கையை இப்படி கெடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் இல்லாமல் உனக்கும் கார்த்திக்கும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை மறைச்சி இப்போ வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? உங்கள் அம்மா உள்ளே போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதிக்கு கார்த்தி தான் நம்மளோட வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷாக்காக ஆகுறாங்க. இதெல்லாம் சொன்னதுனால நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு பதட்டம் ஏற்படுது அந்த இடத்துல. இதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய விஷயத்த என்னெல்லாம் நடக்குது, நம்ம கார்த்தியை வந்து ரேவதி ஏற்றுப்பாங்க, இது உண்மையான கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்றத நம்புவாங்களா, இல்ல மறுபடியும் வந்து ஏதாவது வந்து சாமுண்டீஸ்வரியோட வழியில தான் போவாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.